இங்க ஒரு அழகான பொண்ணு கிளீனர் வேலை பார்த்துட்டு இருக்கிறோடைய மாஸ்க கழட்டி பாக்குறா. பார்த்தா அது வேற யாரும் இல்ல, இந்த பொண்ணுடைய அப்பா தான். தென் சடனா அங்க போயிட்டு 2 மில்லியன் பணத்தையும் எடுத்து அவர் முன்னாடி கொட்டிட்டு இருக்கிறா. இந்த பொண்ணு ஏன் இதெல்லாம் பண்றானா, 5 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க அவளுடைய கம்பெனி திவாலா இருக்கும். தென் இந்த பொண்ணுடைய அப்பாவுமே கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம இந்த பொண்ணை வீட்டை விட்டுமே வெளியில துரத்தி விட்டுருப்பாரு. தென் இந்த பொண்ணுடைய அப்பாவுமே ஒரு ஹார்ட் டொனேஷன் அக்ரிமெண்ட்டுக்கு சைனும் பண்ணிருப்பாரு. பட் இவர்கிட்ட போதிய அளவு பணம் இல்லாததுனால அவங்க கம்பெனியையும் வித்திருப்பாங்க. பட் அப்படி இருந்தும் அந்த கம்பெனிக்காரங்க இவரை நல்லாவே ஏமாத்திருப்பாங்க. தென் அதனால இவர் இப்ப ஆர்டிபிஷியல் ஹார்ட்ல தான் வாழ்ந்துகிட்டும் இருக்கிறாரு. இதுக்கப்புறம் இந்த ஸ்டோரியில என்னாச்சுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் இந்த அப்பாவுமே அந்த டாக்டர் கிட்ட போய் கேட்கிறாரு. அதுக்கு அந்த டாக்டர், நீங்க இன்னும் 3 மாசம் தான் உயிரோட இருப்பீங்க, இப்பவே உங்களுடைய உடம்பு ரொம்பவே வீக் ஆயிட்டு இருக்கு, அதுலயும் நீங்க ஆல்கஹால்லாம் எடுத்தீங்கன்னா ஒரேடியா போய் சேர வேண்டியதான் அப்படின்னு சொல்லிடுவாரு. தென் அங்க இருந்து போகும்போது மெடிக்கல் ரிப்போர்ட்டையும் விட்டுட்டு போயிருவாரு. தென் இந்த டாக்டர் தான் அதை எடுத்துட்டும் வராரு. பார்த்தா இந்த பெரியவர் அவர் பொண்ணோட ஃப்ரெண்டு மேல இடிச்சிருப்பாரு. தென் இந்த பொண்ணுக்குமே இந்த வயசானவரை நல்லாவே ஞாபகம் இருக்கும். அதான் உங்க பொண்ணை ஈவு இறக்கமே இல்லாம 5 வருஷத்துக்கு முன்னாடி வெளியில துரத்தி விட்டுட்டீங்களே, என்கிட்ட எல்லாம் இனிமே பேசாதீங்க அப்படின்னு சொன்னதும் இவருமே கோவப்பட்டு அங்கிருந்து போயிடுவாரு. அப்பதான் இந்த டாக்டர் அவருக்கு இருக்கிற எல்லா நோயையும் அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடுவாரு. அவருக்கு மட்டும் ஹார்ட் டோனர் கிடைக்கலன்னா அவர் ஒரேடியா போய் சேர்ந்துருவாரு. அவரால் ரொம்ப காலத்துக்கு இந்த ஆர்டிபிஷியல் ஹார்ட்டால சர்வே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவாரு. தென் இவருமே தன்னுடைய வழக்கமான வேலையான குப்பை பொறுக்கிற வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி இவர் குப்பை பொறுக்கிட்டு இருக்கும்போது சடனா ஒரு கார்ல நிறையவே கிஃப்ட் எல்லாம் இருக்கு. பட் அந்த கார் அன்லாக்கா இருக்குது. தென் இதை பார்த்துட்டு அந்த கிஃப்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த ஈவென்ட் நடக்கிற இடத்துக்குமே போறாரு. பட் அந்த ஹோட்டல்ல இருக்கிறவங்க எல்லாம் இவரை வேற ஒரு மாதிரி பாக்குறாங்க. பட் இப்பதான் இவருக்கு ஒரு விஷயமே தெரியுது, அந்த கிஃப்ட் எல்லாமே இவருடைய பொண்ணோடது தான். 5 வருஷத்துக்கு முன்னாடி துரத்தி விட்ட அதே பொண்ணை முதலா இவர் பாக்குறாரு. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்க. கூடிய சீக்கிரமே அப்லோட் பண்றோம்.